அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான். வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 3ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். ஒரு ஜனநாயக நாட்டின் 4வது தூணாக கருதப்படுவது ஊடகம். அந்த ஊடகம் ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் முடிகிறது. அந்த ஊடகத்தால் ஒரு சமூகத்தின் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடவும் முடிகிறது. ஊடக வன்முறை குறித்து பேச வேண்டியதன் தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா போன்ற பல்சமூகம் வாழுகிற நாட்டில் ஊடக வன்முறைக்கு அதிகம் ஆளான சமூகம் எதுவென்று கேட்டால் அது மறுப்பதற்கு இடமில்லாமல் அது இந்திய முஸ்லிம் சமூகமாகத்தான் இருக்க முடியும் என்று ஆணித்தரமாக சொல்ல முடியும். அந்த அளவில் ஊடகம் முஸ்லிம்கள் மீது வன்முறைகளை ஏவியிட்டிருக்கிறது. இந்த வன்முறைகள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் ஊடகம் சார்ந்த பங்களிப்பு முஸ்லிம் சமூகத்திலிருந்து அதிகப்படுத்தப்பட வேண்டும். மிக அரிதான முயற்சி இது போன்ற பணிகளில் நடைபெற்று வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக அபுதாபி ஐமான் சங்கம் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து டிஜிட்டல் ஊடகவியலாளர்களை உருவாக்கும் முயற்சியோடு இஸ்லாமிக் அடிப்படையில் மிக குறிப்பாக டிஜிட்டல் ஜேர்னலிசம் என்னும் பயிற்சி வகுப்பை நடத்தி வருகிறது. இந்த பயிற்சி வகுப்புகள் இன்னும் விரிவான தளங்களில் நடத்தப்பட வேண்டும். ஊடகம் பற்றிய முஸ்லிம்களின் பார்வையும் புரிதலும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இன்னும் ஊடகம் ஹராம் என்னும் பார்வையோடு முஸ்லிம் சமூகத்தின் பல பகுதிகள் அணுகப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் பார்வை மிகப்பெரிய ஆபத்தை எதிர்காலத்தில் விளைவித்துவிடும். இதோ இஸ்லாமிய பார்வையில் ஊடகம் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக சிந்தனையாளரும் எழுத்தாளருமான காயல் ஜெயினுல் ஆப்தீன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஏக பரம்பொருளே பேரிறைவா, உனக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தை ஓய்விக்க வந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் அவர்களின் நன்னெறியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா பெருமக்கள், அவர்களை பின்தொடர்ந்த நல்லடியார்கள், இறை நேசர்கள், இன்னும் நல்லடியார்கள் நம் யாவர்கள் மீதும் என்றென்றும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சூழட்டுமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான நேயர்களே, நமது இசை முரசு இணையதள வானொலி மூலம் வருடம் சிறப்பாக ரமலான் மாதத்தில் ரமலான் வசந்தம் என்ற நிகழ்ச்சியை இணையதள மூலமாக ஒளிபரப்பாக்கி சிறப்பான செய்திகளையும் தகவல்களையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த வருட ரமலான்
வசந்தம் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக நான் ஜெயினுல் ஆபிதீன், காயல்பட்டினம், அபுதாபியிலிருந்து ஊடகங்களை பயன்படுத்துவது பற்றி இஸ்லாம் கூறும் வழி என்ன என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு தகவல்களை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். ஊடகம் என்றால் பொதுவாக தொலைக்காட்சி, டிவி, ரேடியோ மற்றும் சமூக இணையதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டா போன்றவற்றை உபயோகிப்பதை இஸ்லாம் மார்க்கம் எப்படி அனுமதிக்கின்றது என்பதை நாம் இதன் மூலம் பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாம் மார்க்கம் மனிதர்களை நெறிப்படுத்துவதற்காக பல்வேறு சட்ட திட்டங்களையும் வரையறைகளையும் கொண்டு பரிபூர்ணப்படுத்தப்பட்டுள்ளது. எக்காலத்திற்கும் எவ்வகையான நவீன யுகங்களுக்கும் பொருந்தும் விதமாகவே அமைய பெற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாம் தற்காலத்தில் பல வகையான தொழில்நுட்ப சாதனங்களாக டிவி, ரேடியோ, மொபைல் போன் மற்றும் சமூக இணையதளங்களாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்னபிற இன்ஸ்டா போன்ற இணையதளங்களை, ஆப்புகளை நாம் உபயோகிக்கின்றோம். இது போன்றவற்றினை நமது வாழ்நாளில் மிகவும் அத்தியாவசியமான விடயங்களாக உபயோகப்படுத்தி வருகின்றோம். எந்தளவு சொல்ல வேண்டுமென்றால், அனைத்து மக்களையும் எளிதில் சென்றடையக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சாதனங்கள் என்று பட்டிமன்றம் வைக்காமலே முடிவு செய்துவிடலாம். இவைகள் இன்றி எம்மால் வாழ முடியாது என்னும் அளவுக்கும் மக்களோடு மக்களாக இக்கருவிகள் இரண்டர கலந்துவிட்டது. ஆனாலும் முஸ்லிம்களால் உணரப்படாத தீமைகள் என்று பட்டியல் போட்டால் அதில் சினிமா, இது போன்ற ஏனைய தொழில்நுட்ப சாதனங்களை தவறான வழியில் பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய காம உணர்வை தூண்டும் காட்சிகள் என்று தொடரலாம். ஆகவே இவ்வாறான தொழில்நுட்ப சாதனங்களை பற்றி இஸ்லாம் மார்க்கம் நேரடியாக எவ்வித விலக்கல்களையும் ஏவல்களையும் கூறவில்லை. எனவே இதன் அடிப்படையில் அத்தொழில்நுட்ப சாதனங்களை பார்ப்பது, பயன்படுத்துவது ஹராமோ மக்ரூஹோ கிடையாது. என்றாலும் எவ்வித சந்தேகமின்றி சினிமாவும் அதனை போன்ற ஊடகங்களும் ஏனைய பொருட்களை போன்றே அதன் பயன்பாட்டை பொறுத்து ஹராமா, மக்ரூஹா அல்லது கூடுமா என்று தீர்மானிக்கப்படுகின்றது. அதனை நன்மையான வழியில் பயன்படுத்தினால் எவ்வித பிரச்சனையும் இல்லை. அதற்கான தீர்ப்பு ஏனைய விடயங்களைப் போன்றே அமையும். ஆனால் அதனை தீய வழியில் பயன்படுத்தினால் அது ஹராமானதாகவே அமைந்துவிடும். எல்லாமே நாம் பயன்படுத்தும் விதத்தின் பொறுத்தே அவைகளை பார்ப்பது, பயன்படுத்துவது ஹராம், மக்ரூ, கூடும் என்ற சட்ட விதிக்குள் நுழைகின்றது. அந்த அடிப்படையில் தொலைக்காட்சி பெட்டியில் நல்ல விடயங்களும் ஒளிபரப்பப்படும், தீய விடயங்களும் ஒளிபரப்பப்படும். அதேபோல் ஃபேஸ்புக், ஏனைய தொழில்நுட்ப சாதனங்களில் பலருக்கும் பகிரப்படும். இவைகளில் நல்ல விடயங்களான அன்றாட செய்திகள், கலந்துரையாடல்கள், பட்டிமன்றங்கள், மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள், இஸ்லாமிய நிகழ்ச்சிகள், குறிப்பாக ரமலான் சிந்தனைகள், இது போன்ற இன்னும் பல விடயங்களும் ஒளிபரப்பப்படுகின்றது, பகிரப்படுகிறது. நிச்சயமாக இது போன்ற விடயங்களுக்கு மார்க்கத்தில் எவ்வித தடையும் இல்லை. இவைகளை பார்க்கும் நோக்கில் தொலைக்காட்சியினை, ஃபேஸ்புக் மற்றும் ஏனைய தொழில்நுட்ப சாதனங்களை பார்ப்பது, பயன்படுத்துவது கூடுமானதாக இருக்கும். ஆனால் தொலைக்காட்சி பெட்டியில் ஃபேஸ்புக் மற்றும் ஏனைய தொழில்நுட்ப சாதனங்களில் ஒளிபரப்பப்படும் தீய விடயங்களான, குறிப்பாக நடிப்பு துறையில் நடைபெறும் அவலங்கள், சினிமா படங்கள், ஆடல் பாடல்கள், நாடகங்கள், அந்நிய மதத்தினரின் சம்பிரதாய நிகழ்வுகள், ஆபாசங்கள், காம உணர்வை முக்கால் நிர்வாணத்துடன் நடித்து விரசத்தை தூண்டும், பணத்துக்காக எதையும் செய்யும் நடிகைகள், மனிதனை மிருகமாக்கும் குரூர சிந்தனை கொண்ட வசனங்கள், இரட்டை அர்த்தம் கொண்ட ஆபாச வசனங்கள், ஏகத்துவத்துக்கே வேட்டு வைக்கும் பாடல் வரிகள், தீவிரவாத செயல்களுக்கு வழிவகுக்கும் சண்டை காட்சிகள்,
இன்னும் இது போன்ற பல விடயங்களும் ஒளிபரப்பப்படுகின்றன. இதுதான் இன்றைய சினிமாவின் யதார்த்த நிலை என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது. ஆபாசத்தின் இருப்பிடம் சினிமா. ஆபாசத்தை உற்று நோக்கும் ஒருவனின் கடைசி நிலை கண்டிப்பாக விபச்சாரமாக தான் இருக்கும். தொடர்ந்து சினிமா பார்க்கும் ஒருவன் கடைசி வடிகால் விபச்சாரம். விபச்சாரனோ விபச்சாரியோ முஃமினான நிலையில் இருக்கும்போது விபச்சாரம் செய்வதில்லை என்ற ஹதீஸை இந்த இடத்தில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம். ஆகவே இவ்வாறான அதாவது மேலே கூறப்பட்ட சந்தர்ப்பங்களில் தொலைக்காட்சி பெட்டியினை மற்றும் ஃபேஸ்புக் மற்றும் ஏனைய தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்துவது பார்ப்பது ஹராம் ஆகும். இது தவிர பொதுவாக தொலைக்காட்சி பெட்டி, ஃபேஸ்புக் மற்றும் இன்னபிற இணையதளங்களை பார்ப்பதே ஹராம். அவைகளில் அனாச்சாரங்களும் அட்டுழியங்களும் மட்டுமே நிறைந்து காணப்படுகின்றது என்று கூறுவதும் தவறாகும். ஹலால் என்பது தீர்மானிக்கப்படுவது ஒவ்வொரு தனி நபரின் அடிப்படை பாவனை முறையினை கருத்தில் கொண்டே ஆகும். நாம் தான் அவைகளின் பாவனை முறையில் நல்ல விடயத்தின் பக்கம் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டிய வழிமுறையிலும் வாழ இறைவன் நம் அனைவருக்கும் உதவி புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. ஒரு காலம் வரை பாடல்களில் கவித்துவம் அதிகரித்திருக்கும், இசை அதற்கு அழகு சேர்க்கும். இப்போது இசை ஆதிக்கம் பெருகி வார்த்தைகள் மூழ்கடிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று பார்த்தால், ஒரு குறித்த காலம் வரை தமிழ் சினிமாக்களில் கூட பாடல்கள் இயற்றப்படும் போது அந்த பாடலை இயக்குகிற அந்த திரைப்படத்தின் இயக்குனர், அதற்கு கவிபுனைகிற கவிஞர், இசையமைக்கிற இசையமைப்பாளர் என எல்லோரும் ஒரு தளத்தில் ஒன்று கூடி பாடலை உருவாக்கினார்கள். அந்த பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெற்றது. இப்போது எங்கேயோ ஒரு அலுவலகத்தில் ஒரு இசையமைப்பாளன் ஒரு இசை கோர்த்து அனுப்புகிறான். எங்கிருந்தோ ஒரு கவிஞன் அதற்கு வார்த்தைகளை போட்டு இடத்தை நிரப்புகிறான். இருவரையும் ஒரு முறை கூட கண்ணால் காண்டிடாத ஒருவன் அதற்கு தொழில்நுட்பம் கூட்டி பாடலாக்குகிறான். இந்த பாடலால் தான் கவிதைகள், வார்த்தைகள், நயங்கள் உடைக்கப்பட்டு சிதைக்கப்படுகிறது. இப்போது ஓர் அழகான இஸ்லாமிய கவிதை, பெருமானார் மீது பாடப்பட்ட புகழ் மாலை, காமில் நபி மீது கவிதை ஒன்று பாடவா என்னும் அற்புத கவிதையை அழகான இசைக்கோர்த்து தந்திருக்கிறார்கள் அதாயினட் இசைக்குழுமத்தைச் சேர்ந்தவர்கள். இதோ அந்த பாடலை இனிது வந்து கேட்போம். துடிக்கும் இதழ்கள் மணக்கும் புகழாலே, இருள் கபரும் கூட இன்பம் தரும் வரவாலே. இதயம் துடிக்கும் இதழ்கள் மணக்கும் புகழாலே, இருள் கபரும் கூட இன்பம் தரும் வரவாலே.
நபி பேரை சொன்னால் அகிலம் சொல்லும் மன்னல் மீன் சலாம். நபி நூறாவும் புகழை சொல்ல வரிகள் போதுமா? நபி பெயரை சொன்னால் அகிலம் சொல்லும் அன்னல் மீன் சலாம். நபி நூறாவும் புகழை சொல்ல வரிகள் போதுமா? பல படைப்புகள் பல படைப்பு யாவும் வந்தது நபி உந்த நொழியிலே. நபி நீருதித்ததோ யோனி நொழியிலே. இதயம் துளிக்கும் இதழ்கள் மணக்கும் புகழாலே. இருள் கபரும் கூட இன்பம் தரும் வரவாலே. இதயம் துடிக்கும் இதழ்கள் மணக்கும் புகழாலே. இருள் கபரும் கூட இன்பம் தரும் வரவாலே. தங்கள் திருமுகத்தை தேடி நாங்கள் பாடுகின்றோமே. உங்கள் அருள்வதனம் தருவீரோ காத்திமுன் நபியே. தங்கள் திருமுகத்தை தேடி நாங்கள் பாடுகின்றோமே. உங்கள் அருள்வதனம் தருவீரோ காத்திமுன் நபியே. முகம் காணும் முகம் காணும் ஏக்கத்தில் நாங்கள் தேடி வந்தோமே. ஒளி முகத்தை காணாமல் அலைந்து நின்றோமே. இதயம் துடிக்கும் இதழ்கள் மணக்கும் புகழாலே. இருள் கபரும் கூட இன்பம் தரும் வரவாலே. இதயம் துடிக்கும் இதழ்கள் மணக்கும் புகழாலே. இருள் கபரும் கூட இன்பம் தரும் வரவாலே. கொண்ட காதலை போல் காதல் இல்லையே. மரம் கூட உங்கள் பிரிவை நினைத்து மனம் துவண்டதே. தோழர் கொண்ட காதலை போல் காதல் இல்லையே. மரம் கூட உங்கள் பிரிவை நினைத்து மனம் துவண்டதே. மதீனா நகரம் மதீனா நகரமே வருகையை காத்து நின்றதே. வருகை கண்ட மக்களுக்கோ இன்பம் தந்ததே. இதயம் துடிக்கும் இதழ்கள் மணக்கும் புகழாலே. இருள் கபரும் கூட இன்பம் தரும் வரவாலே. இதயம் துடிக்கும் இதழ்கள் மணக்கும் புகழாலே. இருள் கபரும் கூட இன்பம் தரும் வரவாலே. தொலை நன்மை செய்வதோ காமில் நினைவு இருப்பதால். இமை கண்கள் மூடும் உன் காதல் நபியை காண்பினான். தொழி நன்மை செய்வதோ காமில் நினைவு இருப்பதால். இமை கண்கள் மூடும் உன் காதல் நபியை காண்பினான். பல துயரங்கள் பல துயரங்கள் சகித்து தீனை நிறைவு செய்தீரே. பல திரைகள் தாண்டி வல்லோனை பார்த்து வந்தீரே. இதயம் துடிக்கும் இதழ்கள் மணக்கும் புகழாலே. இருள் கபரும் கூட இன்பம் தரும் வரவாலே. இதயம் துடிக்கும் இதழ்கள் மணக்கும் புகழாலே. இருள் கபரும் கூட இன்பம் தரும் வரவாலே. உலகத்தில்
தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. இஸ்லாமிய இலக்கியங்கள் ஏற்கனவே இந்த மண்ணின் இலக்கிய வடிவமாக இருந்த காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள் போன்றவற்றை தனக்குள் உள்வாங்கி ஏராளமான இலக்கிய வகைராக்களை எழுதி குவித்திருக்கிறது. ஆனால் அதே காலகட்டத்தில் புதிய இலக்கிய வடிவத்தையும் தமிழுக்கு இஸ்லாம் தந்திருக்கிறது. அதில் ஒரு மகத்தான வடிவம்தான் மஸ்லா என அழைக்கப்படும் ஓர் அற்புத கதையாடல். ஒரு குறித்த காலம் வரை நம் முன்னோர்கள், மூதாதையர்கள், உம்மம்மாக்களின் மனதுகளில் வாய்வழிப்பாட்டாக பாடப்பட்டும் கதைகளாக சொல்லப்பட்டும் வந்த 100 மஸ்லா, 1000 மஸ்லா போன்ற இலக்கியங்கள் இப்போது கேட்க கிடைக்காமல் தொலைதூரத்தில் நிற்கிறது. இதோ நன்னிமா வீட்டு திண்ணை பகுதியில் அந்த 100 மஸ்லா கதையை அழகுற எடுத்துச் சொல்கிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நன்னிமாய் நன்னிமாய் சலுவா நன்னி என்ன காதில் கேட்காம போகிறவா? அது என்னடி என் செல்ல தம்பி மவளே, அருமை பெருமை நிறைஞ்ச மருமவளே அம்சம்மா. நன்னிமாண்ணா ஏன்னு கேட்காம பேரை சொல்லி கூப்பிட்டதும் காதில் கேட்குது. உங்களுக்கு ரொம்ப குசும்பு நன்னி உங்களுக்கு என அம்சா கூறிக்கொண்டே ஹாய் 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 என பசுமாட்டை பற்றியபடி வயலின் அந்த கரை வரப்பு மேட்டில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். பேர் சொல்லத்தானே பெற்றவங்க பேர் வைக்கிறாங்க. என் மருமவளே, ஊரில் உள்ள கிளவி மாதிரிலாம் நன்னி அத்தம்மான்னு முறை சொல்லித்தானே கூப்பிட்றிய. அவங்களுக்குன்னு பேர் இருக்குல்ல, அப்படி பேர் சொல்லி கூப்பிட்டாத்தானே நான் நன்னின்னு உனக்கு திரும்பி பார்க்க முடியும். நீ யாரை கூப்பிட்றேன்னு எனக்கு எப்படி தெரியும் மருமவளே? அம்மி மாட்டை மேய்ச்சிக்கிட்டே புள்ள இருக்க வந்தோம். நானும் பார்த்தமாக்கனே காதரம்மா தவுளத்து அந்த எல்லாரும் சேர்ந்துதான் வந்தோம். அந்த மரத்து நிலையில் உட்காந்து செத்த உடம்ப நெழுப்படுப்போமே. நன்னி நீங்கள் 4 இந்த 100 மசாலாலாம் சொல்வீங்கள்ல, அது ஒரு 4 எங்களுக்கு சொல்லுங்களேன், நாங்களும் கேட்போம்ல. நீங்கள் சொல்ல நாங்கள் கேட்க எப்படி இருக்கும்? மாடு கலைஞர் நிழலில் முளைக்குச்சியில் கட்டி போட்டுட்டு வாரோம். வாங்க நன்னி, வந்து எங்களுக்கு சொல்லுங்க நன்னி. நோம்பு திறக்க கம்பங்கஞ்சியும் கருவாட்டு சொரியும் இருக்குது. ஊரில் தண்ணி இருக்குது. வயக்காட்டில் நோம்பு திறக்கிறதும் வயக்காட்டில் தொழுகிறதும் சலசலண்டு முகத்தில் மோதுற காத்தோட என் அம்சா சொன்னதும் ஊரில் குளிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவள 100 மசாலா ஆசை காட்டிட்டிய. அடி மக்கா, உங்களுக்கு சொல்லாமல் நன்னி யாருக்கு சொல்ல போகிறேன்? அடுத்த நோம்பில் எல்லாம் யாருக்கு என்னென்ன நாட்டத்தை நாடி இருக்கானோ நல்லதே நல்ல நாளில் சொல்கிறேன். வாங்க மக்கா. இந்த சீனமா நகர ஆளுற பாகவதிங்கிற அரசரோட மக வேறு மெஹர்பானு. அவள் பருவ வயசு அடைஞ்சவுடனே கலை ஞான மார்க்கத்தில் அப்படியும் கற்றுக்கிட்டாலாம். இஸ்லாமிய மார்க்கத்தோட கேள்வி பதில் அவளுக்கு அப்படி ஒரு ஞானமாக கற்றுக்கிட்டாங்களாம்மா. அவங்க தன்னை போல் ஞானமாக அறிவுள்ள மாப்பிள்ளையத்தையும் கட்டுவேன், இளவரசரத்தையும் கட்டுவேன்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க கேட்குற 100 கேள்விக்கு பதில் சொல்லணுமா, இல்லைன்னா கசையடியும் அவங்களுக்கு. அந்த மாதிரி அறிவிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் தர்க்க மண்டபம்லாம் தயாராகி தர்க்க மண்டபத்தில் கேள்வி கேட்க அறிஞர்கள்லாம் வர பெரிய பெரிய ஞானியெல்லாம் வந்திருக்காங்கம்மா. எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல, எல்லோரும் கசைடியை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ஐந்தம்மா நகரை சேர்ந்த தலைநகராக கொண்ட அகமது ஷா மன்னரோட மையன் அவங்க இந்த அப்பாஸ், அவங்க கல்வி ஞானத்தில் கேள்வியில் ரொம்ப இந்த ஞானவள்ளி அளவுக்கு அவங்களும் இருந்தாங்களாம். அப்போ இந்த அறிவை கேட்டு அப்பாஸ் அவங்க வந்துட்டாங்க. தர்க்க மண்டபம் தயாராகிருச்சு. எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன், 100 கேள்விக்குன்னு வந்துட்டாங்க. ஞானவள்ளி மெஹர்பானு தோழியரோட படை சூற அப்படியே அன்னமான நடந்து மண்டபத்துக்கு வர்றாங்க. அப்படி பெரிய தலக்கணத்தோடு வந்து அமர்றாங்க. அப்போ அப்பாஸ் அவங்களும் வந்து அமைதியாக அவங்க இடத்துல வந்து உட்காடுறாங்க. எல்லாரும் அறிஞர் பெருமக்கள்லாம் வந்து அதை பார்க்க வர்றாங்க. மசாலா எப்படி போடுறாங்க, எப்படி விடுவிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு. அப்போ மெஹர்பானு முதல் கேள்வியை தொடுக்குறாங்க.
நீ யார் மகன் காணும், உம்மை யார் வளர்த்தது என்று சொல்லாவிட்டால் கொள்வேன் உமை நானும். ஞானவள்ளியின் அதட்டாலான மசாலாவுக்கு அப்பா சிலுவரசர் அமைதியாக, அடிஞான பெண்ணே, என்னை கொள்வேன் என்று சொன்ன குங்குமச்சந்தனமே, நான் ஆதம் மகன் தானடி, என்னை அல்லாஹ் வளர்த்தானடி, உன்னை சொல்லால் வெல்லத்தானடி, என்னை அல்லாஹ் வளர்த்தானடி என்று பதிலளிச்சாக. அப்பா சிலவரசரோட பதிலை கேட்டு சபையில் சபாஷ் அப்படின்னு சொல்லிச்சு. ஞானவள்ளி தனது கேள்விக்கானைய அடுத்தத்தை தொடுத்தவங்க பேசுகிறாங்க. ஆதத்துடைய மக்களுக்கு அல்லாஹ் படைத்தான் 5 வீடுகள். அந்த 5 வீடுகளின் பெயரை அவையோர்கள் அனைவரும் அறியும்படியும் சொல்லணும் அண்ணா. ஞானவள்ளியோட மசாலாவை கேட்டுவிட்டு அப்பா சவுக்கு பதில் சொல்கிறாங்க. அடி கேளடி கிளிமொழியே, ஆதத்துடைய மக்களுக்கு அல்லாஹ் படைத்த 5 வீடுகளின் பெயர்களை: முதல் வீடு தகப்பன் வீடு, அடுத்த வீடு தாய் வீடு, அருளான கருவீடு, 3ஆம் வீடு துன்யா, 4ஆம் வீடு கபரு, 5ஆம் வீடு மறுமை என்று பாட்டாலே பதில் சொன்னார் இளவரசர் அப்பாசுமே. தகப்பன் வீடு என்றது ஆதியில் கருவித்தாக தகப்பன் உதிரத்திலிருந்து வந்தது. துணியா இந்த உலகம், கபுரு துணியா வந்துட்டு இந்த உலகம், கபுரு இந்த முஸ்லீம்களை அடக்கம் செய்கிற மன்னரை மறுமை, சொர்க்க நரகத்தை குறிக்கும் மறு உலகம். இப்படித்தே அவங்க வந்துக்கிட்டு கரெக்டாக ஞானத்தோடு சொல்கிறாங்க. நம்ம அறம் பொருள் இன்பம் வீடுலாம் சொல்லுவாள்ல, அதுதே இதனோட இது எப்படி எடுத்துருக்காக பாருங்கள் மசாலாக்களை. ஆமாம், நாம் வாங்க, நம்ம நேரம் ஆயிடுச்சு, மகரையை தொழுதுட்டு நம்ம எல்லோரும் போய் வீடு போய் சேருவோம். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993ஆம் ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். கண் நிறைந்த பெண்மகளை வர்ணித்து பேசினாலே நாவு மட்டுமல்ல உள்ளமும் இனிக்கும். அதில் கொஞ்சம் ராகமேற்றி பாடினால் கேட்க இன்பமல்ல, அது பேரின்பத்தின் பெருங்கடல். இதோ தக்கலை இஸ்லாமிய மாதிரி தொடக்கப்பள்ளி மாணவி ஹாஃபியா ஹசீன் வழங்கும் ஓர் அழகான மலையாள பாடல். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. JF Hafia Hassan, 3rd standard, IMS Nursery and Primary School, Takkalai. അമ്പിളിച്ചേലുള്ള അമ്പർമനമുള്ള ഇമ്പത്തരുണിയാൾ പൂമുത്ത് ഹാജറ തൂതരിബ്രാഹിം ആദരപ്പൂവിന്റെ അഴകേറും തങ്ക പൂതൂനരി ഹാജറ അമ്പിളിച്ചേലുള്ള അമ്പർമനമുള്ള ഇൻപത്തരുണിയാൾ പൂമുത്ത് ഹാജറ തൂതരിബ്രാഹിം ആദരപ്പൂവിന്റെ അഴകേറും തങ്ക പൂതൂനരി ഹാജറ സമ്പൂർണ്ണതിരിൽ തീരങ്കുമേ ഹാജറ ത്യാഗങ്ങൾ ഏറെ സഹിച്ചവേ ഹാജറ സമ്പൂർണ്ണതിരിൽ തീരങ്കുമേ ഹാജറ ത്യാഗങ്ങൾ ഏറെ സഹിച്ചവേ
സംസമിന്റെ ചാരത്തിലുണ്ട് ഹാജറ സഫ മർവ കദ്ദയിലും ബീവി ഹാജറ സംസമിന്റെ ചരിത്രത്തിലുണ്ട് ഹാജറ സഫ മർവ കദ്ദയിലും ബീവി ഹാജറ അമ്പിളിച്ചേലുള്ള അമ്പർമരമുള്ള ഇമ്പത്തരുണിയാൾ പൂമുത്ത് ഹാജറ തൂതരിബ്രാഹിം ആദരപ്പൂവിന്റെ അഴകേറും തങ്ക പൂതൂനരി ഹാജറ കനിമോനി സമയിലോടൊത്ത് ഹാജറ കാവശരി സിംഗിൾ ചില്ലുന്നു ഹാജറ കനിമോനി സമയിലോടൊത്ത് ഹാജറ കാവശരി സിംഗിൾ ചില്ലുന്നു ഹാജറ കൈക്കുഞ്ഞൻ വൈദാകം നീക്കുവാർ ഹാജറ കരുണാനിധിയോട് തേരുന്നു ഹാജറ സംസമിന്റെ ചരിത്രത്തിലുണ്ട് ഹാജറ ശരണയാനന്നം തേനും ബീവി ഹാജറ സംസമിന്റെ അതിശയം പൂണ്ട് ഹാജറ ശരണയാനന്നം തേനും ബീവി ഹാജറ അമ്പിളിച്ചേലുള്ള അമ്പർമനമുള്ള ഇമ്പത്തരുണിയാൾ പൂമുത്ത് ഹാജറ തൂതരിബ്രാഹിം ആദരപ്പൂവിന്റെ അഴകേറും തങ്ക പൂതൂനരി ഹാജറ. അസ്സലാമു അലൈക്കും. மகத்துவம் நிறைந்த ரமலான் மாதம் என்று கருதி இறைவனின் பொருத்தத்தை பெறுவதற்காக நன்மைகள் நிறைந்த காரியங்களை தேடி தேடி செய்வோம். அப்படி நாம் சேகரித்து கொள்ளும் நன்மைகளை சில அஜாக்கிரதையின் காரணமாக இயல்பான நம் குணங்களை வெளிப்படுத்தி சில இடங்களில் அந்த நன்மைகளை பாழ்படுத்தி விடுவோம். நாம் பெறும் நன்மை எந்த அளவிற்கு முக்கியமோ அதை பத்திரமாக சேமிப்பதும் முக்கியம். இதோ மகத்துவம் நிறைந்த ரமலான் மாதத்தின் நன்மைகளும் நாம் கவனத்தில் கொள்ளாத சில பாவங்களும் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி பள்ளியின் மாணவி ஃபாத்திமா ரிஹா அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஃபாத்திமா ரிஹா. நான் திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயில்கிறேன். நான் இங்கு பேச வந்திருக்கும் தலைப்பு என்னவென்றால் ரமலான் மாதத்தின் மகத்துவமும் அந்த மாதத்தில் நாம் கவனிக்காமல் செய்யும் சிறு பாவங்களும் ஆகும். ரமலான் என்பது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. அது அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வழங்கிய மிக பெரிய பரிசு. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதைப் போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் தக்குவா பெறுவதற்காக. அதாவது நோன்பின் முக்கிய நோக்கம் தக்குவா, அல்லாஹ்வை பயந்து வாழும் உள்ளத்தை உருவாக்குவதே ஆகும். நோன்பு உடலை மட்டுமல்ல, உள்ளத்தையும் சுத்தப்படுத்தும் வழிபாடு. நோன்பு என்பது பசி தாகத்தை பொறுத்து கொள்வது மட்டுமல்ல, கண்களை ஹராமிலிருந்து பாதுகாப்பது, நாவை பொய்யிலிருந்தும் கெட்ட பேச்சிலிருந்தும் காப்பது, கோபத்தை அடக்குவது, உள்ளத்தை பொறாமை வெறுப்பு அகந்தை ஆகியவற்றிலிருந்து சுத்தப்படுத்துவது. இவையெல்லாம் சேர்ந்ததுதான் உண்மையான நோன்பு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் பொய்யை விட்டுவிடவில்லையோ அவரின் பசி தாகம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ரமலான் வந்தவுடன் மஸ்ஜிதுகள் நிரம்புகின்றன, குர்ஆன் ஓதல்கள் அதிகரிக்கின்றன, துஆக்கள் நீளமாகின்றன. ஆனால் கேள்வி என்னவென்றால், நம் பழக்கங்கள் மாறியதா? நம் பாவங்கள் குறைந்ததா? நோன்பு வைத்துக்கொண்டு நாவால் ஒருவரை காயப்படுத்துகிறோம், வாட்ஸ்அப்பில் புறம் பேசுகிறோம், இன்ஸ்டாகிராமில் ஹராமை பார்க்கிறோம், கோபத்தில் குடும்பத்தினரை புண்படுத்துகிறோம். இதுதானா ரமலான்? நாவால் எத்தனை பாவங்கள் செய்கிறோம்?
புறம் பேசுதல், அவதூறு, கேலி, கடுமையான பேச்சு இவை நோன்பை உடைக்காது, ஆனால் நோன்பின் நன்மையை சிதைக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பலர் பசியும் தாகமும் தவிர நோன்பில் வேறு எதையும் பெறுவதில்லை. கண்களால் பாவம் செய்கிறோம், நோன்புதான் பார்த்தால் என்ன என்ற எண்ணமே நமக்கு பெரிய இழப்பு. ஹராமை பார்த்து கொண்டே தராவீஹில் கண்ணீர் வடிப்பது உள்ளத்தின் இரட்டை வாழ்க்கை அல்லவா? நோன்பு இருந்தும் தொழுகையை அலட்சியம் செய்வது. நோன்பு கடமை, ஆனால் தொழுகை அதைவிட முக்கியமான கடமை. நோன்பு இருந்து தொழுகை இல்லை என்றால் அது எப்படிப்பட்ட நோன்பு? தௌபாவை நாளைக்கு செய்யலாம் என்று நினைப்பது, கடைசி 10 நாட்களில் பார்த்து கொள்ளலாம், லைலத்துல் கத்ரில் துஆ கேட்கலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த நாளை அடைவோம் என்பதற்கு உத்தரவாதம் இருக்கிறதா? அல்லாஹ் நம்மிடமிருந்து பசியை அல்ல, பாவத்தை விட்டுவிடும் இதயத்தையே விரும்புகிறான். இந்த ரமலானில் நல்ல பழக்கத்தினை செய்து தொழுகையை நிலைநிறுத்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு ஹராமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வோம். இதுவே உண்மையான வெற்றி. இந்த ரமலான் நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு திருப்பு முனையாக அமையட்டும். நோன்பு நம்மை அல்லாஹுவுக்கு நெருக்கமாக கொண்டு செல்லட்டும். நம் பாவங்களை மன்னிக்கும் மாதமாக இது அமையட்டும். அல்லாஹ் நம்மை இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்துபவர்களாக ஆக்குவாயாக. நம் நோன்பையும் நம் வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 admission நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 638-238-8242. பெருமானார் இறைவனிடம் நாம் கேட்கும் துவாக்களில் அதிகம் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களிலிருந்தும் துன்பத் துயரங்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுவதுடன் நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடும் மிக குறுகிய மிகச்சிறந்த துவாவாக ஆஃபியா என்னும் துவா இருக்கிறது. இந்த துவாவின் சிறப்பை சொல்ல தூத்துக்குடி மாவட்டம் 6ஆம் பண்ணை இஸ்ஸத்துல் ஹைராத் மதரசா மாணவர் முஹம்மது தாஹா வருகிறார். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மாபாத். தூத்துக்குடி மாவட்டம் 6ஆம் பண்ணை என்ற ஊரிலிருந்து இஸ்ஸத்துல் ஹைராத் மதரசா மாணவர் முஹம்மது தாஹா ஆஃபியா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். உலகெங்கிலும் இசை முரசு எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற துவாவோடு நான் ஆரம்பம் செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன். ஆஃபியா என்றால் என்ன என வினவினார்கள். ஆஃபியாவின் பொருளானது, யா அல்லாஹ், எல்லாவித தொந்தரவுகளிலிருந்தும் என்னை காப்பாற்று. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்றால் ஆஃபியாவில் இருக்கிறீர்கள் என்பதாகும். வாழ்வதற்கு போதிய பணம் இருக்குமானால் நீங்கள் ஆஃபியாவில் இருக்கிறீர்கள். உங்களது குழந்தைகள் பாதுகாப்பட்டதாக இருந்தால் நீங்கள் ஆஃபியாவில் இருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் தண்டிக்கப்படாமல் மன்னிக்கப்பட்டவரனால் நீங்கள் ஆஃபியாவில் இருக்கிறீர்கள். ஆஃபியாவின் பொருள், யா அல்லாஹ், என்னை வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக. இது துன்யாவையும் ஆஹிராவையும் சேர்த்தே குறிக்கும். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை பற்றி சிந்தித்து விட்டு சில நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்து கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த துவா பார்ப்பதற்கு கொஞ்சம் சுருக்கமாக தெரிகிறது. எனக்கு வேறு ஏதாவது பெரியதாக வேண்டும்.
இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய நேசத்திற்குரிய சிறிய தந்தையே, அல்லாஹ்விடம் ஆஃபியாவை கேளுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஆஃபியாவை விட சிறந்ததாக நீங்கள் எதையும் பெற மாட்டீர்கள். இது மிகவும் எளிமையானதுவா, நீங்கள் கூறுவதன் உண்மையான பொருளானது. யா அல்லாஹ், நான் உன்னிடம் சகலவிதமான துன்பத்தை விட்டும் ஆழ்ந்த துக்கத்தை விட்டும் கஷ்டத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ சோதிக்காதே. இதெல்லாம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா என்பதில் உள்ளடங்கிவிடும் என கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேசிய தினங்களை வரிசைப்படுத்தி சொல்லி நம் பிள்ளைகளிடம் கேட்டால் ஜனவரி 1 புத்தாண்டு தினம், ஜனவரி 14 பொங்கல் தினம், பிப்ரவரி 14 காதலர் தினம் என்று அடுக்கிச் செல்வார்கள். தேசிய கல்வி தினம் என்று அவர்களை கேட்டு பார்த்தால் நம்மில் பல பேருக்கு அது என்று கடைபிடிக்கப்படுகிறது என்று தெரியாது. இந்த தினத்தை கடைபிடிப்பது அல்ல நோக்கம், அந்த தினத்தை கடைபிடிப்பதன் பின்புலத்தை அறிந்து கொள்வதுதான் நோக்கம். இதோ அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் தேசிய கல்வி நாள் குறித்து நம்மோடு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இசைமுரசு எஃப்எம் ரமலான் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது தேசிய கல்வி தினம். இந்தியாவில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தேசிய கல்வி தினம் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அர்ப்பணிப்புடன் கலந்து கொண்ட மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தின் பங்களிப்பை நினைவுகூரும் தினமாக அவருடைய பிறந்த நாளை தேசிய கல்வி தினமாக ஆண்டுதோறும் மத்திய அரசு அனுஷ்டித்து வருகிறது. இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய இயற்பெயர் முஹியுத்தீன் அகமது ஆசாத் என்பது நம்மில் பெரும்பாலானவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்திய விடுதலை போராட்டத்தில் முழுமையாக கலந்து கொண்டவர்கள், மகாத்மா காந்தியோடு அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்ட சிறப்புக்குரிய ஒரு தியாக வள்ளல் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். கல்கத்தா மற்றும் மக்கா மதீனாவில் உலக கல்வியும் மார்க்க கல்வியும் கற்றறிந்த மாமேதை. இந்திய விடுதலைக்கு முன்னர் 1940 முதல் 1940 வரை 46 வரை தனது மிக இளவ வயதில் 35வது வயதிலேயே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக சிறப்பாக பொறுப்பு வைத்த ஒரு பெருமைக்குரிய மனிதர். மகாத்மா காந்தியுடன் சுதந்திர போராட்ட வேள்வியில் பங்கேற்றதுடன் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், ரவுலட் சட்ட நகல் எரிப்பு போராட்டம் உள்ளிட்ட அனைத்து போராட்டங்களிலும் கலந்து பல முறை சிறை சென்றவர். இந்திய விடுதலை சார்ந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை வைத்தவர். பாகிஸ்தான் பிரிவினையை கடைசி வரை எதிர்த்தவர். சுதந்திர இந்தியாவில் மிக சிறந்த கல்வி அமைச்சராக பொறுப்பு வைத்தவர். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு தலைமையில் அமைந்த முதல் அமைச்சரவையில் 1947 முதல் 1958 வரை மிக நீண்ட 11 வருடங்கள் இந்தியாவின் கல்வி அமைச்சராக பொறுப்பு வைத்த பெருமைக்குரிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள்தான் இந்தியாவில் ஆரம்ப கல்வியை கட்டாயமாக்கி சட்டம் போட்டவர். அது மட்டுமல்ல, ஆரம்ப கல்வியை கட்டாயப்படுத்தியதோடு தொழிற்கல்வியையும் அறிவியல் கல்வியையும் ஊக்குவித்த தத்துவ மா மேதை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று சொன்னால் அது மிக இல்லை. இதையோடு தற்பொழுது உயர்கல்வி நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் அமைப்பான யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் UGC என்று அழைக்கப்படும் பல்கலைக்கழக மானிய குழு அமைத்ததும் அதற்கு சட்ட வடிவம் தந்தவரும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள்தான். இந்தியாவின் ஆகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களான
இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி IIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM உட்பட பொறியியல் மறுமலர்ச்சி ஏற்பட காரணமானவரும் சிந்தனை சிற்பியுமான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய அரசியல் பணிகள், அமைச்சரவை பணிகளுக்கிடையேயும் தன்னுடைய சிறந்த கவிஞராக, மார்க்க அறிஞராக நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்கிறார். திருக்குர்ஆனுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்த ஒரு மார்க்க மேதையும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று சொன்னால் அது மிகையாகாது. உலக புகழ்பெற்ற இலக்கியங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்று ஆசாத் எழுதிய வரலாற்று சிறப்புமிக்க சுயசரிதை இன்றளவும் இந்திய விடுதலை போராட்டத்தின் மறைக்க முடியாத பக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வரலாற்று ஆவணமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் முதல் கல்வி அமைச்சர் என்று குறிப்பிட்டேன். அதோடு அந்த கல்வித்துறையை கையாண்ட இறுதி நபரும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள்தான். அவருடைய பதவி காலத்திற்கு பிறகு இந்தியாவில் கல்வி அமைச்சர் என்ற பொறுப்பு இல்லாமலாக்கப்பட்டு அந்த துறை மனிதவள மேம்பாட்டுத்துறை என்று ஆனது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்திய தேசத்திற்கு வழங்கிய கல்வி சார்ந்த அருட்கொடைகளை, அருள் வளங்களை, ஆக்கப் பணிகளை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் அவர் பிறந்த நவம்பர் 11 தேசிய கல்வி தினமாக நாடு முழுவதும் உள்ள கல்வி வளாகங்களில் கொண்டாடப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856770. நபி புகழை யார் பாடினாலும் இனிதுதான். அதிலும் பள்ளிப்பிள்ளைகள் பாடுவது இன்னும் இனிது. இதோ ஈரோடு அல்லமின் மெட்ரிக் பள்ளியின் மாணவி ஹதீஜா பர்வீன் வழங்கும் நபி புகழ் பாடல் ஒன்று. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. My name is J. Khatija Parveen. I am studying 5th standard A in Al-Amin Matriculation High Secondary School, Erode. நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஒரு பாடல் பாட போகிறேன், கேளுங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரசூலே ஹுதா Ya Habibi Huda, Ya Rasul Huda, Ya Habibi Huda, Ya Rasul, Ya Habibi, Ya Nabi Allah, Ya Rasul, Ya Habibi, Ya Nabi Allah. அழகுள்ள ஹபீபே, அன்னல் காத்தமுன் நபியே, ஏக இறைவன் ஒளியிலே உதித்த உத்தம நபியே, உங்கள் உம்மத்திற்காக உம்மை அர்ப்பணிக்கிறேன். அழகுள்ள ஹபீபே, அன்னல் காத்தமுன் நபியே, ஏக இறைவன் ஒளியிலே உதித்த உத்தம நபியே, உங்கள் உம்மத்திற்காக உம்மை அர்ப்பணித்தீரேன். அழக புகழ நபியே, மகிமை சிறந்த நபியே, உங்கள் நேசம் எந்த மீது வீச வேண்டுமே. அழகு புகழ நபியே, மகிமை சிறந்த நபியே, உங்கள் நேசம் எந்த மீது வீச வேண்டுமே. சொல்லாலைக்க யா ரசூலல்லாஹ்,
சொல்லாலைக்கா யா ஹபீபல்லா. முத்து நபியின் பிறப்பு உலகத்திற்கு முதல்வரம் யா ரசூலல்லா யா ஹபீபல்லா. நம் நபியின் பிறப்பு நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் யா ஷஃபி அல்லா யா நபி அல்லா. முத்து நபியின் பிறப்பு உலகத்திற்கு முதல்வரம் நம் நபியின் பிறப்பு நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அழகான ஹபீபே எங்கள் இறையின் ரசூலே, அவங்கள் அருளை வாங்கவே அவளோடு இருக்கின்றோம். உங்கள் அழகை ரசிக்கவே நாங்கள் பார்க்க துடிக்கின்றோம். அழகுள்ள ஹபீபே அனல் காத்தமன் நபியே, ஏக இறைவன் ஒளியிலே உதித்த உத்தம நபியே, உங்கள் உம்மத்திற்காக உம்மை அர்ப்பணித்துகிறேன். அழக புகழ நபியே, மகிமை சிறந்த நபியே, உங்கள் நேசம் எந்த மீது வீச வேண்டுமே. அழக புகழ நபியே, மகிமை சிறந்த நபியே, உங்கள் நேசம் எந்த மீது வீச வேண்டுமே. சொல்லாலைக்கா யா ரசூலல்லா சொல்லாலைக்கா யா ஹபீபல்லா. தாஹா நபியின் பணிவு எங்கும் எவருக்கும் இல்லை யா ரசூலல்லா யா ஹபீபல்லா. தாஹா நபியின் வாழ்க்கை வாழ தகுதியும் இல்லை யா ஷஃபி அல்லா யா நபி அல்லா. தாஹா நபியின் பணிவு எங்கும் எவருக்கும் இல்லை, தாஹா நபியின் வாழ்க்கை வாழ தகுதியும் இல்லை. நம் நபியின் திருமுகம் இந்த உலகின் ஒளி மையம், அந்த ஒளியை காணவே ஆவலோடு இருக்கின்றோம். அந்த ஒளி இல்லாமலே நாங்கள் உருகி தவிக்கின்றோம். அழகுள்ள ஹபீபே அனல் காத்தமுன் நபியே, ஏக இறைவன் ஒளியிலே உதித்த உத்தம நபியே, உங்கள் உம்மத்திற்காக உம்மை அர்ப்பணித்துகிறேன். அழக புகழ நபியே, மகிமை சிறந்த நபியே, உங்கள் நேசம் எந்த மீது வீச வேண்டுமே. அழக புகழ நபியே, மகிமை சிறந்த நபியே, உங்கள் நேசம் எந்த மீது வீச வேண்டுமே. ஸல்லல்லாஹு யா ரசூலல்லா ஸல்லல்லாஹு யா ஹபீபல்லா. இந்த உம்மத்தென்று பெருமை எந்த நபியுக்கும் இல்லை யா ரசூலல்லா யா ஹபீபல்லா. அந்த பெயரில் வாழ எங்களுக்கும் தகுதியும் இல்லை யா ஷஃபி அல்லா யா நபி அல்லா. இந்த உம்மத்தென்று பெருமை எந்த நபியுக்கும் இல்லை, அந்த பெயரில் வாழ எங்களுக்கும் தகுதியும் இல்லை. தங்கமான ரசூலே, அகில அழகின் சிகரமே, உங்கள் வாழ்க்கையில் தானே ஏக இறையின் பொருத்தமே. அந்த வாழ்க்கையை வாழ நீங்கள் அருள் புரிவீரே. அழகுள்ள ஹபீபே அனல் ஹாத்தமுன் நபியே, ஏக இறைவன் ஒளியிலே உதித்த உத்தம நபியே, உங்கள் உம்மத்திற்காக உம்மை அர்ப்பணித்துகிறேன். தங்கமான ரசூலே, அகில அழகின் சிகரமே, உங்கள் வாழ்க்கையில் தானே ஏக இறையின் பொருத்தமே. அந்த வாழ்க்கையை வாழ நீங்கள் அருள் புரிவீர். அழக புகழ நபியே, மகிமை சிறந்த நபியே, உங்கள் நேசம் எந்த மீது வீச வேண்டுமே. ஸல்லல்லாஹு யா ரசூலல்லா ஸல்லல்லாஹு யா ஹபீபல்லா. நாம் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மஹப்பத்துடன் வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செல்வத்துள் செல்வம் எதுவென்று கேட்டால் திருக்குறள் செவிச்செல்வம் என்று சொல்வோம். அச்செல்வத்தை விட உடல் நலத்தின் ஆரோக்கிய செல்வமே தலையாய செல்வம். வீடுகள் தோறும் மாத்திரை டப்பாக்கள் பெருகி வரும் காலம்.
இந்த உடல் இறைவனால் தரப்பட்டது. அவற்றை நம் வாழ்க்கை முறை கொண்டு சிதறடிக்கச் செய்வதும் சிதைப்பதும் நம் உடலுக்கு நாம் செய்யும் துரோகம். இதோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் தலைப்பில் வாழ்வியல் உரை வழங்க ஆலிமா ஜாகிரா பேகம் அவர்கள் நம்மோடு இணைகிறார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمد ونصلي على رسول الكريم أما بعد. புனிதம் மிகுந்த ரமலான் மாதத்தில் எஃப்எம் இணைய வானொலியில் பேச வாய்ப்பு தந்த எஃப்எம் இசை முரசு இணைய வானொலி நேயர்களுக்கும் இணையத்தாரர்களுக்கும் அனைவருக்கும் சிறப்பான இந்த ரமலான் மாதத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஆரோக்கியம்தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது. இன்றைக்கு நோய் இல்லாத வாழ்க்கை என்பது பகல் கனவு என்று கருதும் அளவுக்கு அரிய விஷயமாக ஆகிவிட்டது. நமது முன்னோர்கள் அறிந்திராத பல நோய்களுக்கு இன்றைய சமுதாயம் ஆளாகி இருக்குது. அல்லாஹு தாலா சூரத்துல் தகாசூரில் கூறுகின்றான் 8வது வசனத்தில், சும்மலா துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நயீம். உங்களுக்கு இறைவன் புரிந்த அருளை நீங்கள் எவ்வழியில் செலவு செய்தீர்கள் என்பதை பற்றி பின்னர் அந்நாளில் நிச்சயமாக கேட்கப்படுவீர்கள். மனிதர்களுக்கு 2 வகையான ஆரோக்கியம் இருக்க வேண்டும். உடலாலும் ஆன்மாவாலும் 2 வகையிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா மனிதனை படைத்து அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எல்லாவற்றையும் திட்டமிட்டு படைத்து இருக்கின்றான். நம் உடலில் ஹியூமோகுளோபின் குறைந்து விட்டால் உடனே நம் ஹியூமோகுளோபின் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவதற்காக வேண்டி அந்த பழங்களை நாடி செல்வோம். அந்த பழங்களை நம்மை பார்த்து சொல்லும்படி இருக்கும், நீ என்னை எடுத்துக்கொள், உன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக தான் நான் இந்த பூமியில் விளைகின்றேன் என்று கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அத்திப்பழம், பேரித்தப்பழம், மாதுளைப்பழம், கொலோஞ்சி என்று சொல்லக்கூடிய கரிஞ்சீரகம் இவை அனைத்துமே மனிதனுடைய ஆரோக்கியத்திற்காகவே படைக்கப்பட்டுள்ளது. மனிதன் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கான மருத்துவம் இந்த பழங்களிலும் கருஞ்சீரகத்திலும் உள்ளது என்று கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மனிதர்களாகிய நாம் 5 வேளை தொழுகைக்கு இன்று செல்கின்றோம். 5 வேளை தொழுகைக்கு செல்லும் போதும் வானம் 5 விதமான நிறங்களில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஃபஜ்ர் தொழுகைக்கு மனிதர்கள் செல்லும் போது அவர்களுக்கு தூய்மையான ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்குது. அதன் மூலம் அவருடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையுது. தொழுகையின் மூலம் உடல் பயிற்சியும் முழுமையாக அடைகிறார்கள். கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் வேறையும் செய்ய வேண்டாம். ஒருவர் தன் முதுகை நேராக்கக்கூடிய அளவிற்கு சாப்பிட்டால் போதும், அளவு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சுதான் என்று கூறுவார்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் உணவை எல்லாமே எடுத்துக்கொண்டு நம்முடைய உடலை நாமே சீர்கெடுத்துக் கொள்கிறோம். ஜாப்பனீஸ் விஞ்ஞானி ஒருவர் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருக்காரு, மனிதனுடைய உடலுக்கு நோய் ஏற்படுவதே ஆரோக்கியமில்லாத உணவை எடுத்துக்கொள்வதினால்தான் என்று கூறுகிறார். அல்லாஹு தாலா இரவில் சூரியனை மறைத்து விடுகின்றான். அல்லாஹு தாலா கூறுகின்றான், பகலை உழைப்பிற்காகவும் இரவை ஓய்விற்காகவும் நான் படைத்திருக்கின்றேன். இயற்கையும் நம்மை உறங்கத்தான் சொல்லுது. ஒரு மனிதனுக்கு நல்ல மெலோட்டின் சுரக்க வேண்டும் என்றால் அவன் இரவில் நல்லபடியாக தூங்க வேண்டும். அவன் தூங்கினால் அவனுடைய உடலில் 8 மணி நேரத்திற்குள் அந்த நல்ல மெலோட்டின் போயிட்டு புற்று செல்கள் எங்கு இருக்குது அப்படின்னு பார்த்து அது வராமல் தடுக்க உதவியாக இருக்குது அந்த நல்ல மெலோட்டின்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நல்ல ஹார்மோன்களை உற்பத்தி செய்வதற்கு நாம் அனுமதிப்பதே இல்லை. அந்த நேரத்தில் தான் நாம் தூங்காமல் செல்ஃபோனிலும் லேப்டாப்பிலும் நமது நேரத்தை செலவு செய்கிறோம். இன்றைக்கு தலைமுறைகள் அதிகப்படியாக ஆரோக்கியத்தில் பாதிப்பை சந்திக்கிறார்கள். ஆனால் அது நம்ம என்ன சொல்லிடுறோம், கடவுள் எனக்கு புற்றுநோய் ஏற்படுத்திட்டான், எனக்கு குடல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கண் பார்வை குறைவாக இருக்குது, உடல் ஆரோக்கியமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே ஒரு பழியை தூக்கி போட்டுருவோம். ஆனால் இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்குள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முழுமையான காரணமே நம்ம தான். நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றணும். ஆதமுடைய மக்களுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடையே ஆரோக்கியம்தான். அந்த ஆரோக்கியத்தை நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும் என்பதை நம்ம சிந்திச்சு அதன்படி நம்ம செயல்பட்டு வாழ்வதற்கு
அல்லாஹு தாலா நம் அனைவருக்குமே தௌஃபீக் செய்யணும். இந்த ரமலான் மாதத்தில் அனைத்து நோன்புகளையும் வைத்து அனைத்து நோன்புகளினுடைய நன்மைகளையும் நாம் அடைவதற்கு தௌஃபீக் செய்யணும். ஆமீன். ஆயிஷா, சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுனே தெரியல. அதுக்கு நீ லீகலைசி கன்சல்டன்சிய தான் அப்ரோச் பண்ணணும். புரோக்கர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? புரோக்கர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஆனா லீகலைசில சொத்து ஆவணங்களை சரி பார்த்து தேவையான எல்லா பெர்மிஷன்ஸையும் வெரிஃபை செஞ்சுட்டு அதுல வில்லங்கு இருக்கா இல்லையான்னு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டு ப்ராப்பர்ட்டி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா? அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். NRIக்கு டெடிகேட்டட் சப்போர்ட். UAEல தனி ஆபீஸ் கூட இருக்கு. நீ கால் பண்ணலாம், அப்படி இல்லனா வாட்ஸ்அப்லயும் பேசலாம். அப்போ பையிங்கோ செல்லிங்கோ சேஃபா இருக்குமா? அப்சல்யூட்லி. கிளியர் அட்வைஸ், டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், ஹிடன் ரிஸ்க் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்பவே www.legalicy.com போங்க அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி. சொத்து வாங்கவும் விற்கவும் சட்டப்படி பாதுகாப்புக்கான வழி. நம்மை சார்ந்தவர்கள் அழுவதை நாம் அவ்வளவு லேசாக கடந்துவிட முடியாது. அதுவும் நம்மை நேசிப்பவர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை போன்று நேசிப்பவர்கள், நம்மை விட நேசிப்பவர்கள் என்று அந்த அழுத்தம் செல்ல செல்ல அவர்களின் அழுகை நமக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நம்மிலும் நம்மை சார்ந்தும் நேசிக்கத்தக்க ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் அழுத பொழுதுகள் தொடரின் 2ஆம் பாகத்தை தர கல்வியாளர் நெல்லிக்குப்பம் ஃபெரோஸ்கான் அவர்கள் இதோ நம்மோடு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமை தலைவர் அழுத பொழுதுகளில் எனும் தொடரின் 2ஆம் நாள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் 2 வசனங்களை ஓதினார்கள். ஒன்று, இறைவனிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறக்கூடிய வசனம், இன் இறைவா, திண்ணமாக இந்த சிலைகள் பெரும்பாலான மக்களை வழிகேட்டில் ஆழ்த்திவிட்டன. எவர்கள் என்னுடைய வழிமுறைப்படி நடந்தார்களோ அவர்கள்தான் என்னை சார்ந்தவர். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்திலே சொன்னார்கள், நீ அவர்களுக்கு தண்டனை அளித்தால் அவர்களுடைய அடிமைகளே, நீ அவர்களை மன்னித்தாலும் நீயே யாவற்றையும் மிகைத்தவனாக நுண்ணறிவுடையனாக இருக்கிறாய் என்ற வசனத்தை ஓதியவுடன் பெருமானார் தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத் என்று அழுதார்கள். உடனே ஜிப்ரீல் அவர்களை அல்லாஹ் அழைத்து நபிகளாரிடத்திலே சென்று அழுகைக்கான காரணத்தை கேட்டு வாருங்கள் என்று சொன்னபோது அழுததற்கான காரணம் உம்மத்தின் மீதான கவலை என்பதாக பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் மூலமாக பதில் சொல்கிறான், ஜிப்ரீலே, முகமது இடத்தில் சொல்வீராக, உமது உம்மத்துடைய விஷயத்தில் நீர் திருத்தியுறக்கூடிய வண்ணம் அல்லாஹ் நடந்து கொள்வான். நீர் கவலை அடையும் வண்ணம் அல்லாஹ் ஒருபோதும் நடக்க மாட்டான். அப்ப இந்த விஷயத்துல நம்முடைய திருத்தூதர் இந்த உம்மத்தின் மீது நம் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார்கள். இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா ஏதாவது வேதனையை தந்து விடுவானோ, அல்லது முன் சென்று அழிக்கப்பட்ட சமுதாயங்களைப் போல இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டு விடுமோ என்ற பயம், இந்த சமூகத்தின் மீது உண்டான பரிவு, இதுதான் என் உம்மத் என்ற அவருடைய அழுகையில் அடங்கியிருந்தது. அதனால்தான் அல்லாஹ் இந்த திருத்தூதரை பற்றி சொல்லும்போது இவர் உங்களுக்கு ஒரு அருள் என்று சொல்லி காட்டுகிறான். நீங்கள் கவலைப்படுவது அவருக்கு துன்பமளிக்கும், நீங்கள் வெற்றி பெறுவது அவருக்கு பரிவூட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுகின்றான். அந்த நபிகளார் 63 ஆண்டு காலம் இந்த வாழ்ந்தாலும் 23 ஆண்டுகள் நுபுத்துவத்துக்கு பிறகு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் யாருக்காக, துன்பங்கள் எல்லாம் யாருக்காக? நமக்காகத்தான். மக்கா மாநகரில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஆரம்ப காலத்தில் குறைஷி தலைவர்கள் அவரது தலையில் மண்ணள்ளி போட்ட போதும் பொறுமை காத்தார்களே, எதற்காக? நீங்களும் நானும் முஸ்லீம் ஆவதற்காக. காபாவில் இறைவனை வழிபட்ட நிலையில் சுஜூதில் இருக்கும்போது நாற்றமெடுக்கும் ஒட்டகத்தின் குடலை கழுத்தில் போட்ட போதும் தாங்கிக் கொண்டார்களே, யாருக்காக?
நீங்களும் நானும் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். பாவிகள் பாராங்களை தூக்கி வந்து கழுத்தில் வைக்க பாரத்தால் தலை உயர்த்த முடியாமல் சுஜூதில் இருக்க ஓடி வந்த அருமை மகள் ஃபாத்திமா அழுத வண்ணமே அந்த கல்லை அகற்ற பெருமானார் சொன்னார்களே, அழாதீர்கள் அருமை மகளே, அழாதீர்கள், நிச்சயமாக உமது தந்தைக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லி சகித்துக் கொண்டார்களே. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தானே. கதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய செல்வ சீமாட்டியோட கணவனாக இருந்தாலும் இன்பங்களை அனுபவிக்காமல் கல்லடியும் சொல்லடியும் காயங்களையும் ஏற்று இஸ்லாத்தை எத்தி வைக்க நபிகளால் துடித்தார்களே. எதற்காக? நீங்களும் நானும் நேர்வழி அடிப்பதற்காகத்தானே. உக்பா இப்னு அபி முயூத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய பகைவன் பெருமானாருடைய கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி மூச்சு விட முடியாமல் முகம் சிவந்த நபி முட்டுக்காலில் கீழே விட காபாவை சுற்றி இருந்தவர்கள் கேலியும் கிண்டலுமாக பேசி சிரித்த போது அத்துணை கிண்டல்களையும் அவமானங்களையும் தாங்கிக் கொண்டார்களே. எதற்காக? நீங்களும் நானும் சோனம் செல்லத்தானே. தூக்கமில்லாத இரவுகள் ஒன்றல்ல இரண்டல்ல 23 ஆண்டுகள். ஏன் தூங்காமல் புரண்டு புரண்டு படுக்கிறீர்கள் என்று அருமை மனைவி கதீஜா அவருடைய கேள்விக்கு, தூக்கத்தின் இரவுகள் தொலைந்து விட்டன கதீஜாவே என்று இறுதி மூச்சு வரை ஓயாமல் உங்களுக்கும் எனக்காகவும் தானே பெருமானார் போராடினார்கள். தயவுதாட்சியம் இல்லாமல் தாயிஃபிலே கயவர்கள் கல்லால் அடித்த போதும் கலங்காமல், ரத்தம் ஒட்டிய போதும் பாவிகளை சகிக்காமல் பொறுத்து கொண்டார்களே. உஹது போர்க்களத்தில் முகபங்கம் ரத்தம் வழிந்தோடிய போதும் கூட, இறை தூதரை ஒரு சபியுங்கள் என்று சொல்ல போதும் கூட, நான் சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, அருட்கொடையாகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த மக்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடுவாயாக என்று இறைவனிடத்திலே மன்றாடினார்களே. யாருக்காக? உங்களுக்கும் எனக்காகவும் தான். ஒருமுறை உஹதில் மரணமடைந்த ஷஹீதுகளை தரிசிக்க சென்ற போது பெருமானார் அழுதபோது, யாரை நினைத்தழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள். எனது சகோதரர் நினைத்தழுகிறேன் என்று சொன்னபோது, நாங்கள் சகோதரர்கள் இல்லையா என்ற போது, இல்லை, நீங்கள் எனது தோழர்கள், எனக்கு பின்னால் வருவார்கள், என்னை பார்க்காமலே ஈமான் கொள்பவர்கள் என்று நம்மீது அத்துணை பெரிய பாசத்தை பொழிந்தார்களே. அந்த பெருமானார் நமக்காகப்பட்ட துயரத்துக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பதை இந்த ரமணால் சிந்தித்து அந்த நபிகளாருடைய வாழ்வை முற்றிலுமாக பற்றி பிடித்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று துவா செய்ய தூண்டுகிறேன். வாஹிரவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போதெல்லாம் உயர் இரத்த அழுத்தம் இல்லாதவர்களை பார்ப்பதே அரிதாகிவிட்டது. இந்த எண்ணிக்கை பெருக்கத்திற்கு காரணம் உடலில் கொழுப்பு உயர்வு, உப்பு உயர்வு மட்டுமல்ல, உள்ளத்தின் நெருக்கடி உயர்வும் ஒரு காரணம். மனதை அலக்கழிப்பது அதிகரித்து விட்டால் உடலில் இரத்த அழுத்தம் உயர்த்தப்பட்டுவிடும். மனம் அது அமைதியானால் இவை எல்லாம் சரியாகிவிடும். இதோ காம் மைண்ட் தொடர்ச்சியாக வழங்கி வரும் பகுதியின் 3வது அத்தியாயத்தை தருவதற்காக உளவியல் ஆலோசகர் அபுதாபியிலிருந்து பானு அப்துல்லா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். இசை முரசு இணையம் வானொலியர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சியில் காம் மைண்ட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்ட் 3. காமான மைண்ட் இருக்கிறதுங்கிறதுன்னு சொன்னா காமான சிச்சுவேஷன் கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது. காமா மைண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல டைரக்ஷன் கிளியரா இருக்கும். இப்போ அதுக்கான ஹேபிட் என்னென்னு பார்க்கலாமா? ஓனர்ஷிப் எடுக்கிறது. அதாவது எனக்கு இப்படித்தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நான் இப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா மைண்டுக்கு ஒரு கண்ட்ரோல் சிக்னல் போகும். பிளேம் குறைஞ்சி காமான ஒரு ஆட்டோமேட்டிக்கலி கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா டிசிஷன் ஹைஜீன். டூ மெனி ஸ்மால் டிசிஷன் ட்ரைன் த மைண்ட். என்ன சாப்பிட்றது, எப்போ ஃபோன் பார்க்குறது, எப்போ ரெஸ்ட் எடுக்கிறது, இது எல்லாமே முன்னாடி நம்ம டிசைட் பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் பிரெயினுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஹரிபரியாக ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. காம் மைண்ட் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருந்து தான் அது வரும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம டிசிஷனை ஹைஜீனாக்க பார்க்கணும்.
மூணாவது பார்த்தோம்னு சொன்னால் பவுண்டரி ப்ராக்டிஸ் பண்ணுறது. எல்லாருக்குமே எல்லாமே செய்யணுங்கிற நினைக்கிற மனசு தான் மென்டல் எக்ஸாஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் காரணம் அதுக்கும். ஸோ நோ சொல்ல தெரியாமல் மனசு காமாக முடியாது. பவுண்டரி செட் பண்ணிக்கணும். நம்ம பவுண்டரி செட் பண்ணும்போது என்னென்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவைலபிளாக இருப்பாங்க, எப்போதுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க நோ சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க மனசு என்ன தோணுன்னா, நம்ம செல்ஃபிஷாக இருக்கிறோமோ அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. செல்ஃபிஷ்ங்கிறது இதில் கிடையாது. இதுக்கு பேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ ஒன்று கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். நோ சொல்கிறது ப்ரிவென்ஷன் நமக்கு நிறைய மென்டல் பிரேக் டவுன்ஸை கம்மி பண்ணும். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய பாடி மைண்ட் அலைன்மெண்ட். பாடி நெக்லெக்ட் பண்ணி காமான மைண்டை எதிர்பார்க்கவே முடியாது. இந்த ஸ்லீப் இர்ரெகுலராக இருக்கிறது, ஃபுட்டு ஸ்கிப் பண்ணுறது, மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே காமாக இருக்கிறதுக்கு எனிமீஸ் தான். ஸோ பர்ஃபெக்ட் ரொட்டீன் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி ரொட்டீனை ஒரு கன்சிஸ்டன்சி பேசிக்காக ஒரு சின்னதாக ஒரு கேர் இருந்தால் கூட போதும். ஓகேவா? ஸோ நம்ம பாடி செட்டில் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மைண்டை நம்ம செட்டில் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ஷன் ப்ளஸ் ரீசெட். இந்த ஒரு நாளோட முடிவில் 2 நிமிஷம், ஆல்ரெடி நான் போன ஆடியோவில் சொல்லியிருந்தேன், 3 நிமிஷம் எடுத்து நம்ம என்ன செய்யணுண்டு. அதுக்கு ப்ளஸ் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு இன்னைக்கு என்ன சுச்சுவேஷனில் நான் காமை மெயின்டைன் பண்ணேன், எங்கே ஸ்லிப் ஆனேன், ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் கில்ட் இல்லாமல் ஜஸ்ட் லேர்ன் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். ஸோ காமான மைண்ட் க்ரோ ஆகிறதுக்கு கில்ட்லாம் தேவையே கிடையாது. அவேர்னஸ் தான் வேணும். காமான மைண்ட் பில்ட் ஆகும்போது லைஃப் ஸ்லோ ஆகாது, லைஃப் ஸ்டேபிள் ஆகும். ஸ்டேபிலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் கான்ஃபிடென்ஸ் நமக்கு வரும். கான்ஃபிடென்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் கிளாரிட்டி வரும். கிளாரிட்டி வரும்போது நம்மளுடைய மைண்டு காம் ஆகிறது அப்படிங்கிறது எஸ்கேப்லாம் இல்லை அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கும். அது ஒரு ஸ்ட்ரென்த்து தான் அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓன் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே சிறப்பாகவும் செழிப்பாகவும் நடக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உங்களில் சிறந்த காரியம் செய்ய துணிந்த ஒருவர் மார்க்கம் அறியாத ஒருவருக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அதன் அடிப்படையிலேயே ஊர்கள் தூரும் மார்க்க கல்வியை போதிக்க ஒவ்வொருவரும் முன்வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ மார்க்க கல்வி என்ற தலைப்பில் உரை வழங்குவதற்காக புவனகிரி மதரசா ஹபீபியா மாணவி ஆயிஷா சிஃபா அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஆயிஷா ஷிஃபா. நான் புவனகிரி மதரசாயே ஹபீபியா மாணவி. உங்கள் மீதும் என் மீதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் மார்க்க கல்வியின் சிறப்பை பற்றி சிறிது நேரம் பேசப் போகிறேன். நம் இஸ்லாம் மார்க்கத்திற்கான கல்வி மார்க்க கல்வி. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மார்க்க கல்வி உள்ளத்தை சுத்தப்படுத்தும். மார்க்க கல்வி நாளை மறுமையில் மனிதனை வெற்றியாளனாக ஆக்கும். இந்த கல்வியின் மூலம் நாம் சுவனம் செல்லும் வழியை அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு இஸ்லாமியரின் ஹாஜத்தும் நாளை மறுமை உலகில் சுவனம் செல்ல வேண்டும் என்பதாகவே உள்ளது. அந்த இலக்கை அடைய மார்க்க கல்வி வழிகாட்டுகிறது. உலக கல்வி நாளை மறுமையில் உங்களுக்கு எந்த பயனை பெற்று தரப்போகிறது? மறுமையில் சிபாரிசுக்கு வருமா அல்லது மீசானில் எடை கணக்குமா? மார்க்க கல்வி அல்லாஹ்வுடைய கல்வியாகும். உலக கல்வியை நான் படிக்க வேண்டாம் என்று நான் கூறவில்லை. ஆனால் நீங்கள் உலக கல்விக்கு காட்டும் ஆர்வத்தை ஏன் மார்க்க கல்விக்கு காட்டுவதில்லை? என் அன்பு தாய்மார்களே, உலக கல்வி இந்த உலகத்துக்கு மட்டுமே பயனளிக்கும். ஆனால் மார்க்க கல்வி இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கும். எனவே மார்க்க கல்வி படிப்பதில் ஆர்வத்தை காட்டுவோம். இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர்.
திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர் மவுண்ட் ரோட், அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 94400746. ஈகை குணமும் இரக்க மனமும் நிறைந்த மாதம், தியாக மனமும் நியாய உணர்வும் பெருகும் மாதம் ரமலான், புனித ரமலான். இதோ இந்த ரமலான் மாதத்தின் சிறப்பை சொல்ல குளச்சல் அல்ஹாஜ் ரஹ்மத்துல்லா அவர்கள் நம்மோடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நோன்பின் மகத்துவம் பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் கூற விளைகின்றேன். அல்லாஹ்வுக்காக செய்யும் நேரடி இபாதத்தாகும் நோன்பு. நோன்பு என்பது மனதும் உடலும் சேர்ந்து செய்யும் இபாதத்தாகும். மனிதன் மறைவாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹ்வுக்காக தன்னை கட்டுப்படுத்துகிறான். இதனால் மனிதனுடைய ஈமான் வலுப்படுகிறது. தக்குவா, அதாவது பயபக்தி. குர்ஆன் கூறுவது என்னவென்றால், நோன்பின் நோக்கமே தக்குவா பெறுவது என்று கூறப்படுகிறது. இது குர்ஆனின் 2வது அத்தியாயம் 183வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டதாகும். உணவு, பானம், ஆசைகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது மனக்கட்டுப்பாட்டை உருவாக்கி அல்லாஹ்வை நினைவில் வைக்கும். நோன்பு பாவ மன்னிப்பு வாய்ப்பு. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமானுடைய நன்மை எதிர்பார்ப்புடன் நோன்பு நோற்றால் முந்தைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. துஹா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம். நோன்பு திறக்கப்படும் நேரத்தில் கேட்கப்படும் துஹா மிகவும் சிறப்பானது. இது ஒரு நோன்பாளிக்கும் அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பை மிகவும் ஆழப்படுத்துகிறது. நோன்பின் நெறி, சுய கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கம். கோபம், பொய், புறங்கூற்று, அநாகரிகம் போன்றவற்றிலிருந்து விலக கற்றுக் கொடுக்கிறது நோன்பு. உணவிலிருந்து விலகுவது மட்டுமல்ல, தீயவற்றிலிருந்தும் விலக வேண்டும் என்ற நெறியை உண்டாக்குகிறது. பொறுமை, அதாவது சபூரின் வளர்ச்சி. பசி, தாகம், சோர்வு ஆகியவற்றை சமாளிப்பதால் பொறுமை வளர்கிறது. இது குடும்பம், வேலை மற்றும் சமூக வாழ்வில் நல்ல குணமாக மாறுகிறது. இதனை கருணை மற்றும் சமூக பொறுப்பு. பசியை அனுபவிப்பதால் ஏழைகள், தேவை உள்ளவர்கள் குறித்து இரக்கம் உருவாகிறது. இதனால் சதகா, ஜக்காத் போன்ற சமூக உதவிகள் அதிகரிக்கும். நோன்பினால் ஏற்படும் உடல் பலன்கள். செரிமான அமைப்புக்கு ஓய்வு கிடைக்கிறது. குறிப்பிட்ட நேரம் உணவின்றி இருப்பது செரிமான அமைப்புக்கு நல்ல ஓய்வை அளிக்கிறது. உடல் எடை கட்டுப்பாடு. ஒழுங்கான உணவு முறையுடன் நோன்பு நோற்றால் எடை கட்டுப்பாட்டுக்கு வரும். நோன்பினால் இன்சுலின் உணர்வு திறன் மேம்பட்டு சர்க்கரை கட்டுப்பாட்டில் வருகிறது. நோன்பு முறையாக நோற்பதின் மூலம் கவனம், மன அமைதி கிடைக்கின்றது. நோன்பின் சமூக பலன்கள். குடும்பம் மற்றும் சமூக இணைப்பு. இஃப்தார், தராவீஹ் போன்ற வழிபாடுகள் குடும்பம், சமூகத்தை இணைக்கிறது. சமத்துவ உணர்வு. பசி, தாகம் எல்லோருக்கும் ஒரே போல் என்பதை உணர்த்தி சமத்துவ மனப்பான்மையை நோன்பு வளர்க்கிறது. ஹதீஸ் ஆதாரங்கள். நோன்பாளிகளுக்கு கிடைக்கும் கூலிகள் என்ன என்பதை சஹீஹ் அல் புகாரி மற்றும் சஹீஹ் அல் முஸ்லிம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. நோன்பாளியின் துஹா சுவனத்தில் ரையான் என்ற வாதலை திறக்கிறது. அதன் மூலம் நோன்பாளிகள் எந்த தடையுமின்றி சுவர்க்கத்தில் நுழையலாம் என்று கூறப்படுகிறது. நோன்பை சிறப்பாக கடைபிடிக்கக்கூடிய சில குறிப்புகள். நிய்யத், உள்ளங்கண் நோக்கம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். சஹூர், வைகரை உணவு தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். இஃப்தாரில் அளவோடு ஆரோக்கியமாக உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். குர்ஆன் பாராயணம், திக்ரு, துஆ அதிகமாக செய்யுங்கள். நல்லொழுக்கம், நற்பணி, சதக்காவ் அதிகமாக செய்யுங்கள். மேற்கூறிய அனைத்தும் நோன்பின் மகத்துவமும் அதன் பலன்களுமாகும். நாம் அனைவரும் முறையாக நோன்பு நோற்று நிறைவாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இறைவன் பொருத்தத்துக்கு ஆளாவோம். ஆமீன், ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். மனிதர்கள் மிகச் சாதாரணமாக பொய் சொல்லக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். பொய் சொல்வது மட்டுமல்ல, தேவையானால் பொய் சாட்சி கூட மிகச் சாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் பொய் சாட்சி என்பது அப்படி சாதாரணமாக சொல்லி கடந்து விடுகிற விஷயம் அல்ல. திருக்குர்ஆன் எச்சரிக்கிறது.
இறைவனின் சாபத்திற்கு ஆளாபவனின் பட்டியலில் பொய்சாட்சிக்காரன் இருக்கிறான். அவன் இறைவனின் சன்னிதானத்தில் இருந்து வெகு தொலைவிற்கு கொண்டு நிறுத்தப்படுகிறான் என்று திருக்குரான் எச்சரிக்கிறது. இதோ பொய்சாட்சி கூறுதல் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக குளச்சல் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளி மாணவி ஆயிஷா இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஆயிஷா இப்ராஹிம். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பேர் ஓரியன்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் குளச்சல். பொய் சாட்சி சொல்லுதல். துக்கத்தின் காரணமாக அதிலிருந்து அவர்கள் வெளியேற முற்படும் போதெல்லாம் அவர்கள் அதிலேயே மீட்டப்படுவார்கள். சுட்டரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும் அல்லாஹ் புனிதப்படுத்தியவைகளை யார் கண்ணியப்படுத்துகின்றாரோ அதுவே அவரது இரட்சகனிடத்தில் அவருக்கு மிக சிறந்ததாகும். உங்களுக்கு ஓத காட்டப்படுவதை தவிர ஏனைய கால்நடைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. எனவே விக்கிரக வணக்கங்களின் அசிங்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மேலும் பொய் கூறுவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். வானம் மேகத்தால் பிளந்த மலக்குகள் தொடராக இறக்கப்படும் நாளை நபியேர் நீ எண்ணி பார்ப்பீராக. மேலும் அவர்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள். இன்னும் அவர்கள் வீணானவற்றை கடந்து சென்றால் கண்ணியமாக செல்வார்கள். நபியே, உம்மிடம் அறிவு வந்த பின்னரும் அவர்விடத்தில் உம்முடன் யார் தர்க்கித்தாலும் வாருங்கள். எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் நாம் அழைத்து சென்று பின்னர் நாம் அழிவு சத்தியம் செய்து அல்லாஹ்வின் சாபத்தை பொய்யர்கள் மீதாக்குவோம் என கூறுவீராக. வேதத்தையுடையோரே, நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் சத்தியத்தை அசத்தியுடன் கலந்து சத்தியத்தை மறைக்கின்றீர்கள்? ஒரு செல்வ குவியலை அவர்களிடம் நீ நம்பி ஒப்படைத்தாலும் அதை உம்மிடம் திருப்பித் தரோரும் வேதத்தையுடையோரில் உள்ளனர். ஒரு தீனாரை கூட அவர்களிடம் நீ நம்பி ஒப்படைத்து நீர் விடாப்படியாக கேட்டு நீ நின்றாலே தவிர அதை உம்மிடம் திருப்பித் தரோரும் அவர்களில் உள்ளனர். எனும் யூதர்கள் அல்லாதோர் விடத்தில் எம்மீது குற்றம் பிடிக்க எந்த வழியும் இல்லை என யூதர்கள் அவர்கள் கூறுவதே இதற்கு காரணமாகும். மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது பொய்யை கூறுகின்றனர். நிச்சயமாக அவர்களில் ஒரு பிறவினர் வேதத்தில் இல்லாததை வேதத்தில் உள்ளது என நீங்கள் நினைப்பதற்காகவே வேதத்தை ஓதுவது போல தமது நாவுகளை வளைக்கின்றனர். மேலும் அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது எனும் கூறுகின்றனர். ஆனால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததில்லை. இன்னும் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது பொய்யை கூறுகின்றனர். எனவே இதன் பின்னரும் எவரேனும் புறக்கணித்தால் அவர்கள் தாம் பாவியாவார்கள். இதன் பின்னரும் அல்லாஹ்வின் மீது யார் பொய்யை இட்டு கட்டி கூறுகின்றாரோ அவர்கள் தாம் அநியக்கார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். இறைவனிடம் நாம் வைக்கும் பிரார்த்தனைகளில் ஒன்று, நாளை மறுமை நாளில் அர்ஷின் நிழலில் இளைப்பாறும் 7 கூட்டத்தில் ஒன்றில் என்னையும் இணைத்தருள்வாயாக ஏக இறைவா என்பதுதான். யார் அந்த 7 கூட்டங்களில் இணையப் போகிறார்கள்? அர்ஷின் நிழலில் இளைப்பாறும் அந்த 7 கூட்டம் எது? இதோ சென்னை இஸ்லாமிக் கேர்ள்ஸ் ஆர்கனைசேஷன் கிளையினுடைய உறுப்பினர் நபிசத் நௌஃபா அவர்கள் அர்ஷின் நிழலில் இளைப்பாறும் 7 கூட்டத்தார் குறித்து தகவல் தருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி 150 மில்லியன் கிலோமீட்டர். அது அவ்வளோ தூரமாக இருந்தாலுமே கூட சூரியனிலிருந்து வரும் வெப்ப கதிர்கள் நம்ம பூமியின் மேலே வந்து படும்போது அந்த வெப்பத்தாக்கம் அதிகமாகி நம்மளால் தாங்க முடியாத ஒரு வேலை பார்க்குறோம். இப்போ இதை நீங்கள் நினச்சி பாருங்கள். அதே சூரியன் உங்கள் தலைக்கு மேலே இருக்குது, உங்களுக்கு ரொம்ப வேர்க்குது, ஆனால் அந்த இடத்துல வெறும் ஒரே ஒரு நிழல் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த நிழலை எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் போய் அடைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போக முயற்சி செய்வீங்க தானே? இதே தாங்க யௌமல் கியாமத், அதாவது கியாமத் நாள் அப்போ நடக்கும். ஒரு ஹதீஸ் படி மறுமை நாளில் சூரியன் வந்து மனிதர்களுக்கு மிக அருகில் இருக்கும். மேலும் அல்லாஹு தஆலாவின் அர்ஷின் நிழலை தவிர அங்கே வேறு நிழல் இருக்காது. ஆனால் இந்த நிழல் எல்லாருக்குமே கிடைக்காது. அப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த நிழல் கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலாவின் அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத நாளில் அவன் நிழலை 7 பேருக்கு கொடுப்பான். முதலில் இமாமுன் ஆதில், அதாவது நீதியுள்ள ஒரு ஆட்சியாளன், வல்லமையும் மகத்துவம் மிக்க அல்லாஹ்வின் வழிபாட்டில் வளர்ந்த ஒரு இளைஞன், பள்ளிவாசல்களில் பற்று கொண்ட உள்ளம் கொண்ட ஒரு மனிதன், அல்லாஹ்விற்காக ஒருவரை ஒருவர் நேசித்து சந்தித்து பிரிந்து செல்லும் 2 மனிதர்கள், அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் சட்டவிரோத உடலுறவுக்காக அழைக்கும் பொழுது அவன் இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன் என்று கூறி அதை மறுக்கும் ஒரு மனிதன், தர்மம் செய்து அதை மறைத்து வலது கை என்ன தர்மம் செய்கின்றது என்று இடது கை அறியாதபடி மறைத்து வைத்து கொடுக்கும் ஒரு மனிதன், இறுதியாக அல் புகா மின் ஹஷ்யத்தில்லாஹ், அதாவது அல்லாஹ்வை தனிமையில் நினைவு கூர்ந்தால் கண்ணீர்களில் கண் வடிக்கும் ஒரு மனிதன். இப்ன் அல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறினார்கள், நீங்கள் இந்த 7 வகையான மக்களை பார்த்தால் முஹாலதஹுல் ஹவா என்ற மக்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் விட அல்லாஹ்வின் அன்பிற்கு முன்னுரிமை கொடுத்ததை காணலாம். அந்த ஆசைகளை அடைய அவர்களுக்கு வழி இருந்த போதும் கூட. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் எப்படி இந்த 7 வகையான மக்கள் கீழ் வருவது? இந்த ஹதீஸுடைய ரொம்ப அழகான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யார் வேணாலும்னா வந்து நீங்கள், நான், யார் வேணாலுமே இந்த 7 வகையான மக்கள் கீழ் வரலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கோ எனக்கோ ஒரு தனி பதவி தேவையில்லை அல்லாஹ்விடம் தனிமையில் அழுவதற்கு. இல்லைனா நம்மளுக்கு ஒரு தர்மம் செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு அந்த தகுதி இருந்ததுன்னா அல்லாஹுக்காக தர்மம் செய்வது, இல்லைனா மஸ்ஜிதுகளுக்கு சென்று ஒருவரை நேசித்து அல்லாஹ்விடம் அங்கே தொழுவது, இல்லைனா உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சியாளனாக இருக்கலாம். ஒரு நல்ல ஆட்சியாளனாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு பிரதமரோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டிலேயே ஒரு நல்ல ஆட்சியாளராக இருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து உங்கள் சகோதரிகள் உங்கள் பிள்ளைகளிடம் வந்து நீங்கள் செய்கிற செயல்களை வந்து நேர்மையாக செய்கிறது. உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள் வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி 9080475780. நேர்களே, இந்திய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு ஆண்ட்ராய்டு செயலில் இணைக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் வழியாக தெரியப்படுத்துங்கள். உங்கள் புதிய இசைமுரசு ஆண்ட்ராய்டு செயலியை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். புதிய ஆண்ட்ராய்டு செயலியில் ஸ்லைட் மெனுவில் இந்த இசைமுரசு ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப் வழியாகவும் கேட்டு பயன்பெறலாம். அதற்கான இணைப்பும் அந்த செயலியில் தரப்பட்டிருக்கிறது. இசைமுரசு வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் சமூக வலைதளங்கள் வழியாக கேட்டு ரசிக்கவும் அறிவிப்புகளை பார்த்து பயன்பெறவும் இப்போதே கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து இசைமுரசு எஃப்எம் HD என்னும் புதிய செயலியை டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள்.
இந்த நிகழ்வில் கேட்டு ரசித்தவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது